13ஆம் நூற்றாண்டு. சோழர்களின் பேராதரவோடு வணிகத்தில் கொடிகட்டி பறந்தது கந்தபாணத்துறை துறைமுகம். இந்த துறைமுக பகுதியில் தீகவாவி பிராந்திய மக்களின் வழிபாட்டுத் தலமாக பக்தி மனம் கமழும் திருக்கோவில் என்றழைக்கப்பட்ட முருகன் ஆலயம் வீற்றிருந்தது. கந்தபாணத்துறைக்கு மேற்கே சோழர் கால படைத்தளம் ஒன்றின் தொடர்ச்சியாக நீடித்து வந்தது சாகாமம் நகரம். அங்கு தமிழ் சைவர்களும் தமிழ் பௌத்தர்களும் நல்லிணக்கத்துடன் வாழ்ந்து வந்தனர். சிவஞான சங்கரர் சிவன் கோவிலும் வேரத்துப்பிட்டி புத்த விகாரமும் அந்த நகரின் ஆன்மீக செழுமையின் அடையாளங்களாக திகழ்ந்தன. சாகாமத்தின் ஊரக்கை ஆற்றின் கரையில் மருதமரத்தடியில் 1000 ஆண்டுகளுக்கும் மேலாக அருவமாக வீற்றிருந்தாள் அந்நகரின் காவல் தெய்வம் பத்தினி கடவுள். அவளை நாகர் நாகமங்களை என்றும் இயக்கர் செண்பகனாச்சி என்றும் போற்றி ஆண்டுக்கொருமுறை பூசனை ஆற்றி வருவதை வழக்கமாக கொண்டிருந்தனர். சோழ மண்டல கரையிலிருந்து 3 அம்மன் சிலைகள் ஈழவள நாட்டை வந்தடைந்தன. அவற்றில் நிசும்ப சூதனியின் சிலை கணக்கன் கொட்டியாரத்தின் சம்பூரிலும், துர்க்கை பிடாரியாரின் சிலை மாப்பிசும்பு கொட்டியாரத்தின் இலந்தை துறையிலும் நிறுவப்பட்டன. 3வது திருவுருவம் கண்டபாணத்துறை வழியாக சாகாமம் நகருக்கு கொண்டு வரப்பட்டு பத்தினி வழிபடப்பட்ட ஊரக்கையில் முறைப்படி நிறுவப்பட்டது. ஆண்டுபல கழிந்தது. ஒரு கொடிய வறட்சியை போக்க சீதாவாக்கை மன்னன் தனது தலைநகரில் இருந்த பத்தினி தேவியின் சிலையை தீவு முழுவதும் ஊர்வலமாக கொண்டு செல்ல ஆணையிட்டார். அந்த ஊர்வலம் சாகாமம் நகரை வந்தடைந்து ஓரிரவு இராத்தங்கியது. அடுத்த நாள் அம்மனின் சிலையை அங்கிருந்து அசைக்க கூட முடியாமல் போனது. தான் அந்த மக்களையும் அந்த மண்ணையும் மிகவும் நேசிப்பதை அம்மன் அங்கே ஓர் அற்புதம் நிகழ்த்தி உணர்த்தினாள். அந்த நேசத்தின் அடையாளமாக முக்கோணச் சிலம்பொன்றையும் அம்மானைக்காயையும் சாகாமம் ஊரக்கை பத்தினி கோவிலில் ஒப்படைத்து அம்மனின் ஊர்வலம் அருகில் உள்ள ஊர்களை நோக்கி நகர்ந்தது. 1519ஆம் ஆண்டில் கோட்டை மன்னன் 6ஆம் விசயவாகு கண்டபாணத்துறைக்கு வருகை தந்தார். திருக்கோவில் முருகனையும் சாகாமம் சிவனையும் வணங்கிய மன்னன் ஊரக்கை மருதடி பத்தினியின் மகிமை அறிந்து அத்தெய்வத்திற்கு தங்க மாங்கனியை காணிக்கையாக வழங்கினார். காலச்சக்கரம் சுழன்றது. 1605ஆம் ஆண்டளவில் கண்டி மன்னர் மீது ஆத்திரமுற்ற போர்த்துக்கேயர்கள் திருக்கோவிலையும் அதன் சுற்றுப்புறங்களையும் சிதைத்தொழித்தனர். அவர்களின் கொடூரமான சூறையாடலால் சாகாமம் நகரும் அங்கிருந்த வழிபாட்டிடங்களும் சிதைக்கப்பட்டு மக்கள் அங்கிருந்து இடம்பெயர அவ்வூர் பாழடைந்து காடாக மாறியது. போர்த்துகேயரின் கொடுமையால் இடம்பெயர்ந்த சாகாம மக்கள் கோரை களப்பிலும் பின்னர் சோழ இளவரசி தம்பதி நல்லாள் நினைவாக அமைந்த குளத்தினருகே தம்பிலுவில் ஊரிலும் குடியேறி வாழலாயினர். நாட்கள் நகர்ந்தன. சாகாமம் நகரும் ஊரக்கை பத்தினியும் மூத்தோர் நினைவில் மட்டும் எஞ்சியிருந்த ஒரு நாளில் காரைத்திடல் பகுதியில் தம்பிலுவில் பெண்கள் விறகு பொறுக்கிக் கொண்டிருந்த போது அங்கே ஒரு பொற்புறா தோன்றியது. பத்தினி தெய்வம் உங்கள் பழைய இருப்பிடமான ஊரக்கையிலேயே இன்றும் குடியிருக்கிறாள். தான் மிகவும் நேசிக்கும் தம்பிலுவில் மக்களை அவள் ஆசீர்வதிக்க விரும்புகிறாள். பரவசமடைந்த மக்கள் பொற்புறா வழிகாட்ட ஊரக்கையின் அடர்ந்த காட்டுப் பகுதிக்கு சென்று தேடினர். அங்கே மண்ணிற்குள் புதைந்திருந்த அம்மனின் சிறிய திருவுருவச் சிலையையும் சிலம்புகளையும் விசயபாகு மகாராசாவின் தங்க மாங்கனியையும் கண்டெடுத்தனர். அவற்றை மிகுந்த பக்தியோடு தம்பிலுவிலுக்கு கொண்டு வந்தனர். தம்பிலுவிலில் அம்மனுக்காக ஒரு மடாலயம் ஓலை குடிசையாக எழுந்தது. ஆண்டுதோறும் அவள் மகிழ வைகாசி மாதத்தில் குளிர்த்திச் சடங்கு கொண்டாடப்பட்டது. கட்டாடியார் வம்சத்தினர் இந்த ஆலயத்தின் பூசாரிகளாக பொறுப்பேற்று சடங்குகளை வழிநடத்தினர். கண்டியின் 2ஆம் இராசசிங்கன் காலத்தில் மீண்டும் ஒரு கொடிய வறட்சி ஏற்பட்டது. மன்னனின் ஆணைப்படி ஊரெல்லாம் பத்தினி வழிபாடு இடம்பெற்றது. தம்பிலுவில் கட்டாடி கண்ணப்பர் அம்மனை அவளது பழைய இருப்பிடமான ஊரக்கைக்கு கொண்டு சென்று மனமுருகி மழைக்காவியம் பாடினார். காதலடியார்கள் வழிவிடைகாரந்துன்னுடைய கட்டாடி கண்ணப்பனுக்காயினும் இறங்கி கோது குளிர் தாரை மழை நீயருள வேணும் கோகனகதம்பிலுவில் வாழுமாதாவே. அம்மனின் கருணையால் அடுத்த கணமே வானம் பிளந்ததென பெருமழை பொழிந்தது. நாட்டின் வறட்சி நீங்கியது. தம்பிலுவில் கண்ணகை அம்மனின் புகழ் கண்டி அரசிலும் பரவியது. நரேந்திரசிங்க மன்னனின் அரசவைக்கு சென்ற தம்பட்டை கணபதி ஐயர் தம்பிலுவில் கண்ணகையையும் திருக்கோவில் முருகனையும் வணங்கி அம்மன்னன் மீது பள்ளு இலக்கியம் பாடினார். கந்தனருள் சண்பகப்பூ மாலை மார்பன் தென்னிலங்கை காவலன் நீழ்மாவலி கங்கை குடையோ சந்தனப்பு யாசலனை செந்தமிழினால் வழுத்த தம்பிலுவிற் கண்ணகை தாய் தஞ்ச நமக்கே. தானே தானே தந்த தானி நதனா
கண்டி மன்னர்களான நரேந்திர சிங்கனும் கீர்த்தி ஸ்ரீ இராசசிங்கனும் திக்விஜயம் மேற்கொண்டு கிழக்கிலங்கைக்கு வந்தபோதெல்லாம் தம்பிலுவில் கண்ணகையம்மனையும் தவறாது வழிபட்டு அருள் பெற்றனர். பல ஆண்டுகளுக்கு பிறகு கட்டாடியார் வம்சம் வாரிசின்றி மறைந்தது. இதனால் கவலையுற்ற தம்பிலுவில் மக்கள் அருகே பட்டிமேடு பத்தினியம்மன் ஆலயத்தின் கப்புகனாராக இருந்த மங்களப்பொடி என்பவரை தம்பிலுவில் அம்மன் ஆலயத்தின் கப்புகனாராக முறைப்படி நியமித்தனர். பத்தினிக்கு பிடித்தமான கொம்புமுறி விளையாட்டு தம்பிலுவில் ஊரிலும் நிகழ்த்தப்படலாயிற்று. தம்பிலுவில் அன்னையின் எல்லையற்ற ஆற்றலை உலகிற்கு உணர்த்த அங்கோர் அற்புதம் நிகழ்ந்தது. சுடாத பச்சை மண்பானையில் அம்மனுக்கு பொங்கலிட்டனர். தீயின் வெப்பத்திலும் அந்த பானை உடையாமல் பொங்கல் சுவையாக வெந்து அம்மனின் பேரருளை பறைசாற்றியது. அன்று முதல் இன்று வரை தம்பிலுவில் கண்ணகி அம்மன் தன் பக்தர்களை காக்கும் கண்கண்ட தெய்வமாக விளங்குகிறாள். தானானோ தானானோ தானா வந்தாள் கண்ணகை வந்தாள் மொழை மாறி பொழிந்தே வந்தாள் 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 கண்ணகை வந்தாள் வந்தாள் கண்ணகை வந்தாள் திருமாமணி நங்கை வந்தாள் எங்கள் தேசம் தழைத்திட வந்தாள் வந்தாள்